கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணத்திலே சுபாவத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை மன்னித்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, மீறுதல்கள் செய்தபோது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபோது நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு வாழ்வதினாலே அநேக நன்மைகளை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் போது கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மன்னியாது இருப்போம் என்றால் தேவனிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்கும் போது தேவன் நம்மை மன்னிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மற்றவர்களை மன்னிப்போம். நம்முடைய இருதயத்திலே கசப்போ, வெறுப்போ, வைராக்கியங்களோ, விரோதங்களோ வேண்டாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம், மற்றவர்களை மன்னிப்போம். இருதயத்திலே பகையோ, விரோதங்களோ, தேவையில்லாத காரியங்களுக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்திலே கசப்பு இருக்கிறதா? இருதயத்தில் கசப்பு வரும் பொழுது கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் இழந்து போவோம். ஒருபோதும் இருதயத்திலே பகையான காரியங்களுக்கு, வைராக்கியமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய தழும்புள்ள கரங்களால் தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்க. யாரெல்லாம் இருதயத்திலே நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே உள்ளத்தில் பாரத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் அதை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. முடிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.